இட்லியா இருக்கட்டும் அல்ல தோசையா இருக்கட்டும், தோசை நல்லா மொறுமொறுன்னு, இட்லி நல்லா பஞ்சு போல வரதுக்கு நான் இந்த மாதிரி தான் மாவு அரைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் 1 கிலோ இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற போட்டுடலாம். இந்த சைடு 250 கிராம் கப்ல வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 7 வெந்தயம் போல ஆட் பண்ணி அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டுடலாம். ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற போட்டதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கிரைண்டர்ல உளுந்த ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த உளுந்தோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா, தொடும்போது நல்ல நைஸா இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஊற வச்சிருக்க இட்லி அரிசியும் இதுல அப்படியே வந்து போட்டுட்டு, இந்த அரிசியை வந்து இந்த உளுந்த மாவு அளவுக்கு ரொம்ப சாஃப்டா அரைக்க கூடாது. ஓரளவுக்கு லாஸ்டா கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு இதுல அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை இது போல நல்லா கையை வச்சு மிக்ஸ் கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில தோசை சுடுறதுக்காக எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு அழகா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அகைன் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு எப்பவும் போல நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உண்மையிலே இந்த தோசை ரொம்ப ரொம்ப சாஃப்டா கிறிஸ்பியா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.